இந்த கண் கலங்குது. ஒரு பையன்ட்ட நான் கேட்டேன் சில நாட்களுக்கு முன்னாடி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகனை அறுத்தாங்க தெரியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவுல ஒரு காட்சியை காண்பித்தான். கனவுல அல்லாஹ் செஞ்ச ஒரு காட்சி. என்ன காட்சி காட்டுறான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க தன் மகனை அறுக்கிற மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவை கண்ட உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செஞ்சாங்க, சரி அல்லாஹ் அனுமதி கொடுத்துருப்பான். நேரா போய் மகன்கிட்ட, யா புனைய, மகனே நான் ஒரு கனவு கண்டப்பா, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு, உன்னை அறுக்கிற மாதிரி கனவு பார்த்தேன். அது மாத்தோம, அட சொன்னதை செய்ய, உங்களுக்கு எதை அல்லாஹ் சொன்னான் அதை செஞ்சு முடிங்க சொல்லி ஐடியா சொல்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் என் ட்ரெஸ்ஸை கழட்டு, அப்புறம் இன்னொன்னு செய்யுங்க, குப்புறப்படுக்க வைங்க, பெண்ணை குப்புறப்படுக்க வைங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, கண்ணில் துணியை கட்டி கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறாங்க. இந்த காட்சிகளை மலக்கள் ஒண்ணு ஒண்ணா பாக்குறாங்க. யா அல்லாஹ் ஓ ஹலீல், யா அல்லாஹ் ஓ ஹலீல், மகன் பேசிட்டார். யா அல்லாஹ் ஓ ஹலீல், சட்டையை கட்டிட்டார். யா அல்லாஹ் ஓ ஹலீல், படுக்க வச்சுட்டார். யா அல்லாஹ் ஓ ஹலீல், கழுத்துல கத்தி வச்சுட்டார். அல்லாஹ் கத்திக்கு கட்டளையிட்டான், நீ அறுக்காத. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வேகமா இருக்கிறாங்க. அல்லாஹ் கத்தி பாச அறுக்காத. கோவம் அந்த கத்தியை தூக்கி எரிஞ்சாங்க. முன்னால் இருந்த பாறை ரெண்டா கலந்துருச்சு. இந்த காட்சியை பார்த்த உடனே மலக்குகள் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, ஒரு ஆட்டை கொண்டு போய், சொர்க்கத்துடைய ஆட்டை கொண்டு போய் அந்த குழந்தையை அகற்றிட்டு இந்த ஆட்டை கீழே வைங்க. அந்த ஆட்டுடைய கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. ஆட்டை அறுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அங்க படுத்திருக்கிறாங்க. பார்த்தா இங்க ரத்தம் வருது. எஞ்சி நிக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணை திறந்து பார்த்தா பையன் அங்க நிக்கிறான். ஆடுங்க அறுத்து கிடக்கு. அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த்.